ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட வெப்சைட்டில் இருக்கும். எதுக்காக இந்த வெப்சைட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்குன்னா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. மினிமம் 21 டேஸ், மேக்ஸிமம் 45 டேஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மே டு ஜூலைக்குள்ளார நம்மளோட கன்வீனியன்ட்டான டேட்டில் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த இன்டர்ன்ஷிப் யாருக்காக, என்னென்ன இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலையுமே பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த இன்டர்ன்ஷிப் யார் யார் அப்ளை பண்ணலான்றதை செக் பண்ணலாம். யார் யார் அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் அவங்க அப்ளிகண்ட்குள்ளாரே வர முடியும். அண்ட் அப்படியே அப்ளை பண்ணுறவங்ககிட்ட வந்து என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதாங்க அந்த வெப்சைட்டு. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. போத் பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டெக், எம்இ, பிஹெச்டி, பிஎஸ்எம்எஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் உங்களுடைய பிரான்ச் இருக்கா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸ் இருக்கான்ற செக் பண்ணிக்காங்க. அண்ட் ஐ எம் எ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குது, லைக் நான் பிஇ தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட், அதாவது மார்க். நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த பிஇ, பிடெக், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா 4th செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் தேர்ட் இயரில் லைக் ரிசல்ட் வந்த செமஸ்டர் வரைக்கும் உங்களோட மார்க், அதாவது சிஜிபிஏ வந்து 6.32 இருக்கணும். இல்லை பர்சன்டேஜ் பேசிஸ் அப்படின்னா 60% இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட். அண்ட் இதுக்கடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மார்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் 6.32 சிஜிபிஏ இருக்கணும். ஸோ உங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து 21 days to 45 days ஆஸ் ஐ செட் earlier. முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்த்துக்கோங்க, ஸ்டைஃபண்ட் கிடையாது. இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எந்த விதமான ஸ்டைஃபண்டும் கிடையாது. அண்ட் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. ரூமு, ஃபுட்டு, லைக் அகாமடேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து உங்கள் ஓனில் பார்த்துக்கணும். ஆஸ் ஐ நோ, இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே அப்படி தான். அண்ட் நான் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரில. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுற ஏரியா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் உங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அண்ட் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற கீழே வந்து கிரியேட் லாகின் ஆர் ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் லாகின்றதை உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி ஜஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலுக்குள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பேஜ்குள்ளார வந்து உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும். உங்கள் ஃபோட்டோ அண்ட் உங்களோட காலேஜ் ஐடி கார்டு, ரெண்டோட இமேஜ் வேணும். 50 KB தான் இருக்கணும் மேக்ஸிமம் சைஸ். ஸோ ப்ராப்பராக கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கீழே வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே வரும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பார்த்தீங்கன்னா மே டு ஜூலைக்குள்ளார ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். அப்ளை நவ் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த க்ரைட்டீரியாஸில் எங்கேயும் காட்டும். அண்ட் ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இவ்வளோதாங்க டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இன்டர்ன்ஷிப் வந்து 30 days வேணும். ஸோ 21 to 45 நம்ம கன்வீனியன்ட்டில் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 30 days வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் ஃபில் பண்ணுறேன் ஒரு ரேண்டம் நேம் வச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே இருக்க ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் செமஸ்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரீவியஸாக இருக்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ்ன்ற ஒரு பட்டனை கொடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். அண்ட் இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்த டீட்டெயில்ஸை ஒன் டைம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபோட்டோ வந்து இங்கே கிவன் ஃபார்மேட்டில் இருக்கலாம். 50 KB இருக்கணும். அண்ட் உங்கள் காலேஜ் ஐடி கார்டு
இதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுவும் 50 கேபிக்குள்ளார இருக்கணும். இந்த 2 டீட்டெயில் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன்ற கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட திருப்பியும் கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்படி ஒரு பாப்அப் வரும். ரெக்வஸ்டட் டு டேக் அப் பிரிண்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் இட் சைன் பை பிரின்சிபல், ஹெச்ஓடி ஆர் பிஎஸ்டி கைட் எனி ஒன். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் மார்ச் 14 பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து திருப்பி லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு பேஜ் வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபிசிக்கலாக பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ நீங்கள் காலேஜ் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கினாலே போதும். ஸோ உங்கள் ஹெச்ஓடி சார்கிட்டயோ மேடம்கிட்டயோ சைன் வாங்கிட்டு அண்ட் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அண்ட் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 MB தான் இருக்கணும். அண்ட் அது ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கேயே வந்தீங்கன்னா இந்த வியூன்ற பட்டன் இருக்கிற இடத்துல அப்லோடுன்ற பட்டன் கொடுத்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் இந்த அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் எலிஜிபிளா, உங்களோட இன்டர்ன்ஷிப் அப்ரூவல் பண்ணியிருக்காங்களா, இல்லை டேட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்கள் மெயிலில் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 19th அன்னைக்கு தான் அப்ளிகேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அப்டேட்ஸ் வரும்போது நான் யூடியூபோட கம்யூனிட்டி பேஜில் அப்கிரேட் பண்ணுறேன் எனக்கு இந்த இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் போட்டு உங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு, தேர்ட் இயர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.